ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆனதுனால ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்டு அவளோட போவுஸ்குள்ளே தங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். அவனுங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, நீங்கள் அதெல்லாம் சீரியஸாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவனுக்கு சொன்ன மாதிரி நான் செஞ்சால் நீ என்ன செய்வேன்னு. ஒன்று ஹீரோயின் முழிக்காங்க, சும்மா சொன்னேன்னா போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுறான். லூலி பிரதர் வந்து பிள்ளைகளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ ஹீரோயின் வந்த உடனே அந்த பசங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஹீரோயின்ட்டு என்னன்னு கேட்டவுடனே ஹீரோயின் சொல்ல, நான் இந்த மாதிரி வெளியில் போகிறேன், நீ வந்து ஹீரோவை பத்திரமா பார்த்துக்கோன்னா உடனே நான் நினச்சி கூட பார்க்கல நீ இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிருவேன்னு சொல்லி, இவ்வளோ சீக்கிரமாக நீ வந்து மாறிட்டியே, இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி லூலி கேட்டுட்ருக்கான். ஆனால் இந்த சைடு வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவோட துணியெலாம் கொண்டு வந்து வச்சிட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோயின்காண்டி ஒரு பேண்டு, கை பேண்டு வாங்கியிருப்பான் தெரியுமா, அதையும் வந்து அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்த ஹீரோ, இதையே நீ எடுத்துகிட்டு வந்தேன்னொடனே இது உங்களுக்கு தேவைப்படும் சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்ன உடனே, ஆமாம் இது எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயின் நினச்சி சொல்கிறான். அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறீங்க ஏன்னா ஒன்று, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எதை சொல்கிறான், அதை இன்னும் காமிக்கலை. இந்த சைடு ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்த போயும் ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுக்காங்க. ஹீரோயின் சூப்பராகவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்த ஹீரோ வந்து எனக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தாயே அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயினை எதுக்குன்னு கேட்டோன்னா, நான் வந்து இப்போ ஒரு ட்ராமா நடிக்க போகிறோம்ல, அதில் வந்து எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து நல்லாவே தெரிகிற மாரி காட்டுறாங்க, அதனால தான் நான் வந்து உன்கிட்ட கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அந்த செட்டில் உள்ள எல்லாரையும் விட நான் தனித்து தெரியணும், அதனால தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே ஹீரோயினும் ஒரு வாரத்துலலாம் உன்னால் கற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போ வந்து அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான், அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்க ஹீரோ, கேர்ள்ஸுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கவங்கள பிடிக்கும், ஆனால் ஷோ ஆஃப் பண்ணுறவங்களாம் பிடிக்காது, அதனால் நீங்கள் வந்து ரொம்பவே ஷோ ஆஃப்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் கேர்ள்ஸுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குன்றதை கேட்ட ஹீரோவும், இப்போ வந்து கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட் தெரியும்னு சொல்லி ஷோ ஆஃப் பண்ண தான் வந்திருப்பான், ஆனால் அவன் சொல்கிறத ஞாபகப்படுத்திட்டு நான் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்துடுறான். ஹீரோயின் அப்பவும் இழுத்த உடனே, நான் வந்து ஒரு பையன், எப்போது நீனே வந்து என்னையை காப்பாற்றுறதா, நானும் சில சமயங்களில் உன்னை காப்பாற்றணும்ல, அதனால தான் கேட்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினும் விழுந்துடுறாங்க. ஆனால் அந்த சைடு போய் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இவனுக்கெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும் அப்படின்னு ஒன்று ஹீரோயின் அதை ஹீரோட்ட சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். சூப்பராக ஹீரோயின் ட்ரைனிங் கொடுக்காங்க. ஹீரோ பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிறான். ஹீரோவும் சூப்பராக கற்றுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினி நீ சூப்பராக செய்கிறேன்னு சொல்லி பாராட்டிடுறாங்க. உடனே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி நீ வந்து ரெடியாகவும் நம்ம வந்து டேரக்டரை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்றான். டேரக்டர் வந்து ஹீரோவை ரொம்பவே புகழ்கிறாரு. உங்களோட ஆடிஷன் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு நான் வந்து ஹீரோயினை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு சூப்பராக வந்து ஹீரோட்ட பேசுகிறா. அவளை நம்ம பிங்கின்னு கூப்பிடலாம். பிங்கி வந்து ஹீரோயினை பற்றி யாருன்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ண வராங்க. ஆனால் ஹீரோ சொல்கிறான், இவங்க தான் என்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கான். உடனே டேரக்டர் வந்து ஹீரோயினை ரொம்பவே புகழ்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களாம் ட்ராமாவை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் தான் பாவம் எதுக்கு வந்தோம் தெரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து காரில் வந்துட்டுருக்கல, ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ உனக்கு அந்த கேரக்டர் கிடச்சிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே ஹீரோவும் சரி இப்போ தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி, அந்த பசங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை மூவிக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹீரோவை வந்து அதை நினச்சி பார்த்துட்டு எப்படியாவது ஹீரோயினை வந்து நம்ம மூவிக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து ஏன் நம்ம மூவிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோயின் இல்லை நான் வரல அப்படிங்கிறாங்க. ஒன்று ஹீரோ ஒரு பிட்டை போடுறான், இப்போ தான் டேரக்டர் சொன்னார், இப்போ நான் பண்ண போகிற ட்ராமாவும் இந்த மூவியும் வந்து சேம் கதையில் தான் இருக்குது, அதனால் அதை போய் பார்க்க சொன்னார், அதனால் நீ வந்து என்னோடய பாடி கார்டு, கண்டிப்பாக நம்மளோட சேர்ந்து பார்த்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உன்னோட ஃபேன்ஸ் வந்து நீயும் நானும் சேர்ந்து பார்க்குறத பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. ஹீரோ பேசாமல் இருக்கான். உடனே ஹீரோயின் வந்து பின்னாடி உட்காந்துருக்க போயை பார்த்து நான் போகவா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு போய் சொல்கிறா, உனக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் போய், இல்லைன்னா வேண்டாம், நீ ஏன் எங்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்லி போய் அசால்ட்டாக சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் சரி வா சினிமாவுக்கு போகலன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். சிஸ்டர் ஆன் வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க. லூலி தான் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வரான். சிஸ்டர் ஆன் ஹீரோட்ட என்னாச்சுன்னு கேட்டோன்னே ஹீரோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு டேரக்டர் வந்து என்னை சூஸ் பண்ணிட்டாருன்ன உடனே சிஸ்டர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. லூலி சொல்கிறாரு, சிஸ்டர் ஆனை பார்த்து இந்த பிக்கப் சார்ஜ்லாம் உங்களுக்கு தனி தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே சிஸ்டர் ஆனோ நீ வந்து துட்டுக்காண்டி தான் என்னை ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு லூலி சொல்கிறாரு, வேறு என்னத்தை பற்றி பேச, டேட்டிங் பற்றியா பேச முடியும் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு சிசரான்னு, அப்போ உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சிசரான்னு கேட்காங்க. ஆமாம், எப்படி உன்னைய பிடிக்கும், நீ வந்து அழகாக இருக்க, இன்டெலிஜெண்ட்டாக இருக்க, ஆனால் கேவலமாக நடத்துகிற, அதனால் எப்படி உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே சிசரான்னு கோவப்பட்டு சரி வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இறங்க போகும்போது லூலி தடுத்து டிரைவர் போப்பா அப்படிங்கான். இந்த சைடு ஹீரோயினை படத்துக்கு கூட்டு வந்துட்டான். ஹீரோ போய் நடுவில் உட்காந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்றான். ஹீரோயின் ஓரமாக உட்காந்துட்டு இல்லை எல்லோரும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் புக் பண்ணியிருக்கேன், வேறு யாரும் வரமாட்டாங்க வான்னவொடனே தான் ஹீரோயின் போய் உட்காடுறாங்க. ஹீரோயினுக்கு குடிக்க ட்ரிங்க்ஸ் கொடுக்கான். ஹீரோயினை வாங்கி குடிக்காங்க. ஹீரோயின் குடிச்ச ட்ரிங்க்ஸ் எடுத்து ஹீரோவும் குடிக்கான். உடனே ஹீரோயின் பார்த்து அது என்னோட எச்சி அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி நம்மள்ட்டெல்லாம் பேசுகிற மாதிரி பேசுகிறான். சினிமாலலாம் இப்படி தான் நடக்கும், ஹீரோயின் குடிச்சது ஹீரோ குடிப்பாங்க, அப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க, அதேமாரி இப்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி ஹீரோயின் குடிச்சதை எடுத்து குடிக்க போகிறதுலையும் போய் நோட் பண்ணிடுறா. ஹீரோயின்ட்ட சொல்கிறான், அவன் உன்னோட ட்ரிங்கை குடிக்க போகிறான் தடுன. உடனே ஹீரோயினும் பாஸ் இது என்னோடது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. பாவம் ஹீரோ மொக்க வாங்கிடுறான். ஹீரோவோட அடுத்த பிளானையும் செய்கிறான். அது வேற ஒன்றும் இல்லை, பாப்கார்னை 2 பேரும் சேர்ந்து எடுக்க போவேல கை டச் ஆகும்ல, அந்த பிளான் தான். பார்த்தா நடக்குது, என்னடா இப்படி நடக்குதுன்னு பார்த்தா அதுவும் ஹீரோ நினச்சி தான் பார்த்துருக்கான். ஹீரோ நினச்ச மாதிரியே நடக்கும்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து கை வைக்க போகிறாங்க. ஆனால் படத்தில் பயங்கரமான சீன் வருது. பார்த்தா ஹீரோ பயந்துடுறான். ஹீரோயின்ட்ட உனக்கு பயமா இல்லையானு, எனக்கெல்லாம் பயமா இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த சைடு பார்க்க போய் அதுக்கு மேலே பயந்து நடுங்கிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட தான் சொல்கிறான், இந்த மாதிரி அடுத்து ஏதாவது பயங்கரமான ஃபிலிமுக்கு ஹீரோ கூட்டு வந்தான் வச்சுக்கோ, ஏன் அவனை நான் கொன்றுவேன்னு சொல்லுன்னு சொல்கிறா. அடுத்த சீனும் பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு ஹீரோ, அந்த சைடு போய் 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் மேலே தான் படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் பாவம் படத்தை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட்ட கேட்காங்க, இதுக்கும் நீ நடிக்க போகிற ட்ராமாக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறான், டேரக்டர் தான் பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்படியான்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை பார்க்கல கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அந்த சைடில் போய் தான் சொல்கிறாங்க, இது என்ன சினிமாவில் நடக்கிற மாதிரிலாம் இருக்குது, சினிமாவில் ஹீரோ ஹீரோயினை இப்படி தான் படத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க, அதுவும் பயங்கரமான படத்துக்கு, அந்த மாதிரிலாம் இவன் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின்னு ஹீரோவை பார்த்து ரசிக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சொல்கிறாங்க, ஹீரோ அப்படிலாம் செய்ய மாட்டான், அவனை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னோடனே ஹீரோவை காமிக்காங்க. பாவம் ஹீரோ பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். போவு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. லூலி சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின், லூலி நீங்கள் இப்படிலாம் செய்கிற ஆள் கிடையாது, இவ்வளோ மணிலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களே, எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கான். லூலி சொல்கிறான், இப்போ நமக்கு இது தேவைப்படுது அப்படின்னோடனே ஹீரோவும், ஆமாம் நான் வேறு ரொம்பவே பெரிய பாப்புலரான ஆள், எனக்காக இதெல்லாம் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோவோட நினப்பு ஃபுல்லாக ஹீரோயின் மேலே தான் இருக்குது. ஹீரோயின் வேறு ஐஸ்டோன் வச்சுருக்கா, இங்கே கண்டிப்பாக சிசிடிவி வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிருக்கான் போல். அது இப்போ நடந்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் தூங்க வராங்க. அப்போ அவங்க டேபிளில் ஒரு சுவிட்ச் இருக்குது, என்னடான்னு சொல்லி ஹீரோயினை அமைக்கி பார்க்காங்க. அது என்னடானா அலாரம் மாதிரி இருக்குது. ஹீரோ ரூமில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. உடனே ஹீரோ பயந்து ஓடி வர்றான், ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்ட்டு. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்கான். உடனே ஹீரோயின், நான் தெரியாமல் அமைக்கிட்டேன். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஓ நீ மிஸ் பண்ணியிருக்க, அதான் அமைக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, அலாரம் உன்னோட ரூமில் தான் கனெக்ட் ஆகிருக்கு தெரிஞ்சால் நான் அமைக்கிறக்கவே மாட்டேன், நான்லாம் உன்னை மிஸ்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ மிஸ் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஹீரோயின் நினைக்கேன், இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு படுக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஜோடியெலாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோக்கு என்னோட பிரதர் சூப்பராக இந்த ஜூஸ் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சூப் மாதிரி இருக்குது, அதை கொடுக்காங்க. ஹீரோவும் அதை குடிக்கான். ஆனால் அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வருதான். வீட்டில் அவனும் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து குடிச்சிருப்பாங்க. அந்த சூப்லாம் ஞாபகம் வருது. அவன் ஃப்ரெண்டை வேற ஹீரோ ரொம்பவே மிஸ் பண்ணுறான். அதெல்லாம் ஞாபகத்து வருது. ஹீரோயினும் லூலியும் நல்லா இருக்கான்னு கேட்காங்க. நல்லா இருக்கு. அப்பயே நீங்கள் வித்தியாசமாக மூஞ்ச வச்சுருக்கீங்கன்னு கேட்ட உடனே என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்டேன். ஹீரோயினும் உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டான்னு கேட்காங்க. ஹீரோவும் ஆமாங்க. லூலி சொல்கிறாரு, அந்த ஃப்ரெண்டை உங்கள் முன்னாடி நின்னா கூட உங்களுக்கு அடையாளம் தெரியாதுல்ல. ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். ஹீரோயின் அங்கே உள்ள பிரானை எடுத்து திங்க போகிறாங்க. ஆனால் லூலி சொல்கிறாரு, ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நீ வெஜிடேரியனும் சாப்பிடு, இல்லைனா நீ குண்டாயிட்டே போயிடும், அப்புறம் உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கவே மாட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், அவன் பாட்டில் சொல்லிட்டு போகிறான், நீ பாட்டில் சாப்பிடுன்னு சொல்லி பிரானை எடுத்து வைக்கான். லூலி சொல்கிறாரு, இந்த மாதிரி எடுத்து வச்சா அவள் குண்டாயிட்டே போயிடுவா, அவளுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லி லூலி கவலைப்படுறான்.
அதை கேட்ட ஹீரோவும் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் நெட்டில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு கேரக்டர் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாம்ல ஒரு ட்ராமாவில். அந்த ட்ராமாவில் ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டான ஃபோட்டோவையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு போயை ஹக் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன செலிப்ரேஷன் தான். செலிப்ரேஷனாலே அங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் தானேப்பா. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கான். ஃபோட்டோவும் வேறு சேர்ந்து நடிக்கான்னு ஒன்று ரொம்பவே புகழ்ந்துட்டுருக்கான். ஃபோட்டோவும் ஹீரோவை புகழ்ந்துட்டுருக்கான். ஹீரோவையும் ஃபோட்டோவையும் சேர்ந்து சிஸ்டர் ஆன் புகழ்ந்துட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷத்தில் லூலி வேற கத்துறாரு. ஹீரோ தான் இனிமேல் பாப்புலராக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். நான் எப்போது ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ வந்து அவனோட சிஸ்டர் ஆன்ட்ட சொல்கிறான், நான் இனிமேல் எல்லாமே நேர்மையாக தான் நடப்பேன். என்னோட ஃபேன்ஸுக்கு நான் உண்மையாக தான் இருப்பேன். அவங்களுக்காண்டி என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையும் நான் வளர்த்துக்கிருவேன். எனக்கு எந்த கம்பெனியும் முக்கியம் இல்லை, எனக்கு என்னோடய ஃபேன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே ஃபேன்ஸ் எல்லாம் புகழ்ந்து பேசுகிறான். அதை கேட்ட சிஸ்டர் ஆனும், நீ ரொம்பவே குடிச்சிட்டாதான் இப்படிலாம் பேசுகிற, கம்பெனி சொல்கிற மாரி நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சொல்ல, நான் கம்பெனி சொல்கிற மாரி நான் நடக்க மாட்டேன். கம்பெனி எனக்கு எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அதை விட அதிகமாக என்னோடய ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்க. நான் ஃபேன்ஸுக்காண்டி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்த ஹீரோயின், நான் எப்போது உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டு ஃபாட்டுவும், சூப்பராக சொன்ன, நீ ஃபேன்ஸ் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, சூப்பர்டா அப்படின்னு சொல்லி திரும்பியும் குடிக்காங்க. சிஸ்டர் சொல்கிறாங்க, அடுத்து மார்ஷல் ஆர்ட்ஸோட ப்ராக்டிஸ் நடக்க போகுது, அதனால் இன்றைக்கே குடிச்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, ஃப்ரெண்டு ஃபோட்டோவையும் ஹீரோவையும் நான் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபோட்டோவும் நானும் எப்போதும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லி ஹீரோயின்ட்ட வந்து சேஸ் கொடுக்க போகிறான். ஆனால் ஹீரோ பாவம் ஜெலஸாகி ஹீரோ வந்து ஃபோட்டோவோட கையை பிடிச்சி, நீ சேஸ் பண்ணுறதை நிறுத்து, நம்ம 2 பேரும் இப்போ வந்து நடிச்சு காமிப்போம் அப்படின்ன உடனே, என்னது இப்போமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். ஹீரோ சொல்கிறான், இப்போ தான் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். லூலி தான் மைண்ட் வாஷில் பேசிகிட்டு இருக்கான். 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், அதுவும் என்னோட ஸ்கூல்லையா, இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்படியாவது இவங்க 2 பேரும் என்னோட ஸ்கூலில் இருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோவை பிடிச்சி என்னோட கதவுல ஒட்டிட்டேன் வச்சுக்கோயேன், என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஹால் ஃபுல்லாகவே வந்து ஃபேன்ஸாக நிறைஞ்சு வழிவாங்க. அதன் மூலமாக நான் சீக்கிரமாகவே பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு எப்படியாவது அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்துருன்னு சொல்லி போய் ஃபோட்டோ எடுக்க போகிறான். ஆனால் வந்து சிஸ்டர் ஆன் வந்து அவங்களோட மூஞ்சை கொண்டு செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. லூலியும் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துடுறான். உடனே வந்து சிஸ்டர் ஆன் வந்து லூலி தோளில் சாஞ்சிட்டு லூலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லூலி சொல்கிறான், நான் உன்னோட ஃபோட்டோலாம் வந்து எடுக்கிறதுக்காண்டி நான் வரல, எனக்கு உன் ஃபோட்டோலாம் வேண்டாம், நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிஸ்டர் ஆன் சொல்கிறேன், உனக்கு நான் வந்து ஒரு பெரிய ஜாப் தரலான் இருக்கேன்னு. ஒன்று எனக்கெல்லாம் பெரிய ஜாப்லாம் தேவையில்லை அப்படின்னு சீனை போட்டு, சரி என்ன ஜாப் அப்படின்னு கேட்கான். சிஸ்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு காமிக்கலை. இந்த சைடு போயும் ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்காங்க. போய் சொல்கிறாங்க, இந்த காற்று சூப்பராக இதமாக இருக்குது அப்படின்னு. ஒன்று ஹீரோயின் சொல்கிறா, நீ ரொம்ப நாள் என் கூட தங்கிட்டேன்னு நினைக்கேன், நீயும் பாரு மாடர்ன் பீப்புள் மாரி பேசுகிற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு போய் சொல்கிறாங்க, எனக்கு உங்களோட உலகம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இங்கே உள்ள இயற்கையெல்லாம் என்னை ரொம்பவே வந்து ஈர்க்குது, நீங்கள் சூப்பரான ஒயின் வேற குடிக்கீங்க, ஆனால் என்னால் குடிக்க தான் முடியாதுன்னு சொல்லி கவலைப்படுறா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, இது ஸ்மெல்லாவது பண்ணி பாருன்னு போய் ஸ்மெல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முழு நிலாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஃபெயிலி கூட தான் முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட ஹீரோயினும், இப்போ ஃபெயிலியும் எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு போய் சொல்கிறா, நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா வந்து இந்த கேம் வந்து இப்போ ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க, அப்போனா ஃபெயிலி வந்து இருட்டில் தான் இருப்பான், எனக்கு அவனை பார்க்க இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே ஹீரோயினும் சொல்கிறா, ஒருவேளை ஃபெயிலி வந்து நம்மளை சுற்றி இல்லை அப்படின்னா நீ இந்த உலகத்தில் வாழிவியான்னு. உடனே ஃபெயிலி இல்லாத உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின், ஒருவேளை நீ வந்து உன்னோட உலகத்துக்கு போயிட்ட அப்படின்னா என்னை மிஸ் பண்ணிவியான்னு கேட்காங்க. அதுக்கு போயும், ஏன் நீ இப்படி கேட்கன்னு கேட்கா. நீ என் கூட இருக்கிற இந்த நாட்கள் தான் என்னுடைய வாழ்நாளையே மறக்க முடியாத நாட்கள். ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கல பயமாக தான் இருந்துச்சு, அப்புறம் உன்னை ரொம்பவே எனக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு போய் சொல்கிறா, நீ கவலைப்படாத, நான் உன்னை விட்டு சடனாலாம் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின், அப்போனா நீ மிஸ் பண்ணுவியான்னு. உடனே போய் ஆமாம் அப்படின்னோடனே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹீரோ பாவம் ஹீரோயினை தேடிட்டு வந்துடுறான். உடனே போய் சொல்கிறா, ஹீரோ உனக்காண்டி தான் வந்திருக்கான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறா.
ஹீரோ வந்தோடனே நீ என்ன போய்கிட்டு தான் பேசிகிட்டு இருந்தியான்னு கேட்கான். உடனே ஹீரோயினா ஆமான்னு சொல்கிறா. ஹீரோ ஹீரோயின்காண்டி ஹனி வாட்டர்லாம் கொண்டு வந்திருக்கா. நீ ரொம்பவே குடிச்சிட்ட, அதனால் இதை குடி, அப்போ தான் உனக்கு தலைவலிலாம் வராதுன்னு சொல்கிறான். நீ ஏன் இவ்வளோ ஹானம் குடிச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு ஹீரோயின் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், அதனால தான் குடித்தேன். உடனே எதனால அப்படின்ன உடனே எல்லாம் உனக்காண்டியும் ஃபுட்டுக்காண்டி தான். உடனே சரி ஃபுட்டு கூட நீ எப்படி ஒரே பேசிகிட்டே இருக்கேன்ன உடனே ஆமாம் அவன்கிட்ட பேச ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் பேசுகிறேன். அதுக்கு ஹீரோ அப்போ என்கிட்ட பேச உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையான்னு கேட்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம எப்போதுமே வேலை விஷயமாக தானே பேசுவோம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.